Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட work place tour தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடு, கீழே வந்துட்டு நான் ஒர்க் பிளேஸ்க்காக இந்த ஒரு ஃப்ளாட்டில் இருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறதுனா மார்னிங் ஒரு 10 o'clock வந்தேன்னா 6 o'clock வரலும் நான் இந்த ஃப்ளாட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியோ வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஸோ லஞ்சுக்கு வந்து மேலே அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். இது சைடு வந்து செடி நிறைய வச்சுருப்பாங்க. வாசலில் வந்துட்டு சேஷாஸ்ரீ அவங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னா நான் லாக் போட்டுருவேன் எப்பயுமே. டோர் திறந்த நேரம் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு கிச்சன் தான். நம்ம கிச்சன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக பீன் லவ் ஹேர் ஆயிலுக்கான அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் வந்துட்டு அடுக்கி வச்சுருக்கோம். ஆர்டர் கொடுத்தோம்னா இப்போ தான் ரிசீவ் ஆயிருந்தது. எல்லாமே தீர்ந்துருச்சுன்றனால ரீஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம். ஆக்சுவலி இங்கே கீழே நான் ஒர்க் பண்ணுற சாமி ரூமோட மேலே, அதாவது அம்மா வீட்டில் இருக்க சாமி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நீட்டாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே இப்படி திரும்பணும்னு வைங்களேன், அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரே ஒரு பெட்ரூம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே வந்துட்டு வாஷ்ரூம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு திரும்பலாம். இது வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு பார்ட். ஸோ எனக்கு இந்த கிளாக் வந்து ரொம்பவே பிடிக்கும். என் நேரமோ என்னவோ தெரில, செல்லு ஓடலை, அதனால் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நான் போத்தீஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி வந்துட்டு அப்படியே மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த செட்டப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேமில் வந்து காமிக்கிறேன். என்ன கோம்ஸ், நீ ஃபுல்லாக செடி வளர்த்துவியா, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு செடி பார்க்குறதுக்கு பிடிக்கும், நான் வளர்த்துனதெல்லாம் இல்லை. இது எல்லாமே வந்துட்டு என்னுடைய அம்மாவோட வேலை தான். அவங்க ரொம்ப செடி பைத்தியம். ஸோ அதனால் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணி பிளான்ட்டாக இருக்கும், கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணி பிளான்ட் செடியாக வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலான்றதான், அவங்க தான் இல்லை ஒரிஜினல் தான் சூப்பராக இருக்கும். ஸோ நான் சம்டைம்ஸ் கீழே ஒர்க் பண்ண வரேன்னு வைங்களேன், அப்பப்போ மட்டும் வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். மீதி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி கீழேயும் மேலேயுமே ஒட்டுக்கா மெயின்டைன் பண்ணுறது அவங்க தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டும் அந்த டேபிளும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. ஸோ அப்படியே இப்படி திரும்பலாம். இந்த கேலண்டர் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசைன் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு வந்துட்டு இது எப்போ வாங்கினது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீருக்கு ஒட்டுக்கா பாத்திரம்லாம் எடுத்திருந்தாங்க. இந்த கடையில் தான் எடுத்தாங்க, வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு மேலே இருக்க அந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு வந்துட்டு எங்கள் அண்ணா எனக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த செடிக்கு வந்துட்டு நடுவில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. செட்டப்புமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக இருந்து நான் மோஸ்ட்லி இந்த பிளேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த செடியாக இருக்கட்டும், இந்த செடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெட்டிங்காக எங்கள் அண்ணா வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த என்டையர் செடிக்கு நடுவில் வந்து புத்தர் சிலை வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இல்லை என்ட்ரன்ஸ் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி ரூம் ஒன்று இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும், அவ்வளோதான். உள்ளே வந்தோன்னா குட்டியாக தான் இருக்கும். இப்போ செடியெல்லாம் இருக்கிறது பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நின்றுட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த பேக்ரவுண்ட் அப்படியே எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அந்த சைடு ஒரு பாட்டு இருக்கு, அது மோஸ்ட் ஃபேவரட்னே சொல்லலாம். சைடு போகிறதுக்கு ஸோ இப்போ அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ வந்து என்னுடைய ரூம்குள்ளே போகலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பார்ட்டும் என் ரூம்னே சொல்லலாம். ஸோ ரூம் பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தான் வச்சுப்பேன். இந்த சாரீ வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறன்றப்ப தான் கொஞ்சம் கஜாலாக வச்சுருப்பேன். ஸோ ரூம் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் இருந்திருக்கும். என்னுடைய பழைய பெட்டு போட்டு புது பெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். பார்த்தோன்னா அவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ உள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேட்ரஸ் வந்து நான் மாற்றிட்டேன். இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் சொல்கிறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு விஷயம் வந்து வாங்கியிருந்தேன். அது என்னன்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் பெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருந்தேன். இதான் என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ். ஒன்று நான் ஹாலில் ஒர்க் பண்ணோம், அப்படி இல்லைனா ரூமுக்கு தான் நான் வந்து அதிகமாக சாரீ வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா போயா அப்படின்ட்டு இருக்கும். என்னுடைய பழைய பெட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சிங்கிள் பெட் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன். ஸோ நான் வாங்கின மேட்ரஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவோட ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ். இதில் வந்து உங்களுக்கு 100% நேச்சுரல் லேட்டக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்கோல் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் அவுட்டர் கவருக்கு. ஸோ நல்ல ஒரு டாக்ஸின் ஃப்ரீயான ஒரு ஸ்லீப் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு பேலன்சிங் இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஃபர்ம் சப்போர்ட்டோட. ஸோ இந்த மேட்ரஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா மினிமைஸ் தி எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ தூங்குறதுக்குமே ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அவுட்டர் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், வாஷபிள் தான்.
அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோ மேட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது இதில் மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜி இருக்குது. வாட்டர் வச்சு ஜம்ப் பண்ணி பார்த்தேன், அப்படியே இருக்குது. ஃப்ளோ மேட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நானுமே செக் பண்ணும்போது வந்து பார்த்தேன். ஸோ இந்த மேட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 nights ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது, 10 years வந்து வாரண்டியும் இருக்குது, அண்ட் நோ காஸ்ட் இஎம்ஐயும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ என்னோட பேக் பெயினில் நான் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இஃப் எனிவன் லுக்கிங் ஃபார் குட் மேட்ரஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ். ஸோ நான் லிங்க் வந்து வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கபோர்டில் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன் கிவ் அவே பண்ணுறதுக்காக. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேண்ட்பேக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். கொஞ்சம் இங்கே கஜாலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாப்கினும் அந்த சைடு ஓரமாக வச்சுருக்கேன். நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக நீட்டாலாம் வந்து வச்சிடல. எப்படி இருக்கோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கபோர்டில் வந்து எதுவும் இருக்காது, உள்ள பெட்ஷீட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே இந்த சைடு திரும்பினா கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட்கான ட்ரெஸ் எல்லாமே நான் அங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கபோர்ட்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காமிச்ச மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அடுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பில்லோ கவர் பெட்ஷீட் எல்லாமே உள்ளே போட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கேன். முன்னாடி ஆப்போசிட்ல இருக்க ஒரு பிளேஸ் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். நான் அதிகமாக டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கர்டன்ஸ் இருக்கும், வெளியே என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸ். ஸோ கிட்ட போகிறேன். ஸோ மோடம் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நமக்கு வந்து நெட்டு கட்டுப்படி ஆகாது நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு. ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 GB 3 GBன்னு வருது சைஸ் மட்டுமே. மோஸ்ட் ஃபேவரட்டான கேபாப் ஐடல் எனக்கு வி வந்து ரொம்பவே பிடிக்கும். பிடிஎஸில் 7 மெம்பர்ஸும் பிடிக்கும். ஜேகேயோட வாய்ஸும் அதுக்கப்புறம் வியும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு கண்ணில் கேப்சர் ஆனவங்க இவங்க 2 பேர் தான். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஆப்பில் வந்துட்டு வியோட ஃபேஸ் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ அவங்க யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஓகே 7 மெம்பர்ஸ் இருக்காங்கன்ட்டு அப்படின்னு எல்லா இதுவும் கேதர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரலும் வி தான் ரொம்ப. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னுடைய ஒர்க் ஸ்பேஸ். டேப்பில் எப்பயுமே சாங் போட்டு விட்ருவேன். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். இதுவுமே கிவ் அவே பண்ணுறதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணது தான். லிப்ஸ்டிக்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் நைட் ஒரு 12 மணிக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வி பற்றி பேசணுன்னா எனக்கு தூக்கமே தெளிஞ்சிருச்சு சொல்ல போனால். நாய் குலைக்கிற சவுண்டு கூட உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வியோட போஸ்டரும் நான் முன்னாடியே வச்சுருக்கேன். ஒரு எனக்கு வந்து பிரிஸ்காக இருக்க மாதிரியே இருக்கும் எப்பயுமே. நான் ஃபஸ்ட்டு 7 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி போஸ்டர் தான் பார்த்தேன். பட் எதுவுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. பட் இந்த ஒரு ஸ்டில் வந்து பார்த்தோன்னே பிடிச்சனால நான் வாங்கிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாண்டிச்சேரியில் வாங்கினது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. இந்த விண்டோவில் வந்து நிறைய மணி பிளான்ட் செடி வச்சுருந்தோம். ஆனால் வந்துட்டு டக்குன்னு எடுத்தாச்சு, மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ட்டு. இந்த சைடில் தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரைபோர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். லெஃப்ட் சைடு இருக்க பார்ட்டோட என்டையர் லுக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ சென்டர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பீன் பேக் வாங்கினதோடு சரி நான் அப்பப்போ எப்பயாச்சும் இருக்கா உட்காந்து எந்திரிச்சு ஓடிடுறது. பட் அதில் ரொம்ப உட்காரும் போது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன இப்படி வளருது நைட் டைமுன்றனால தூக்க கழகத்துல எல்லாம் இப்படி ஆகுது போல். ஸோ என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று சோஃபாவில் உட்காந்து எடுத்திருப்பேன், இல்லை சோஃபா கீழே தான் வந்து நான் அதிகமாக உட்காந்து எடுத்திருப்பேன். ஏன்னா பேக்ரவுண்டில் செடி இருக்கனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா புக் ரேக் இருக்கும். பேருக்கு தான் அது புக் ரேக், உள்ள புக்ஸ் எதுவுமே இருக்காது. நான் 2-3 புக்ஸ் தான் வந்து வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் லேம்ப் ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் வந்துட்டு பெட்ரூம்லேயும் வச்சுப்பேன், அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ்லேயும் வச்சுப்பேன். சம்டைம்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ யூஸ் பண்ணுறேன்னா கூட முன்னாடி போட்டுவிட்டு நான் வந்து எடுத்துகிட்ருப்பேன். ஸோ சோஃபாவுக்கு மேலே சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வெட்டிங் ஃபோட்டோ வந்துட்டு பெருசாக ஃப்ரேம் பண்ணி மாட்டணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆகி ஜீவா கூட போகிற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படின்னா அந்த சைடு ஃப்ரேமில் வந்து குழந்தையாக இருந்தேன், இந்த சைடு ஃப்ரேமில் வந்து கல்யாணம் ஆகி போகிற மாதிரி. ஸோ இந்த ஒரே ஒரு ஹால்லே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லேயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒவ்வொன்றிலையும் குட்டி குட்டி மெமரிஸ் வந்து இருக்கும். அதனாலேயே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த ஹோம் டூர், அதுக்கு ஹோம் டூர் இல்லை, இது வந்துட்டு ஒர்க் பிளேஸ் டூர் தான். இது எப்படி ப்ராப்பராக எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுறது.
ஸோ அதே மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி நீட்டாகவே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையவே கிடையாது. நான் ஒன்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஹாலே அப்படியே ரெண்டாக இருக்கும். ஏன்னா சுற்றியும் குப்பையாக தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி ரூமில் எடுக்கிறேன்னா சாரீ வீடு இருக்குன்னா சுற்றியும் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்கே ஒவ்வொன்று இருக்கும். ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் டியர்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கேர்ள்ஸ். பாய்.